தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்சி என்ஐடியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஒப்பந்த ஊழியர் புகார் அளித்தும் விடுதி வார்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என மாணவ மாணவியர் போராட்டம். சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாடு. 8 முன்னணி நிறுவனங்களுடன் 900 கோடி ரூபாய் முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக தமிழ்நாடு வளர்கிறது என்று அமெரிக்காவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரமாக வளர்ச்சியை இலக்காக கொண்டு செயலாற்றி வருவதாகவும் பேச்சு. தெற்கு ஆசியாவிலேயே அதிக முதலீடுகளை ஈர்ப்பதற்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் முதலமைச்சர் அழைப்பு. சென்னை சிறுசேரியில் 450 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆராய்ச்சி மையம் அமைக்க நோக்கியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. பேபால் நிறுவனத்துடன் ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் 1000 பேருக்கு பணி கிடைக்க வாய்ப்பு. சென்னை செம்மஞ்சேரியில் 250 கோடி ரூபாய் முதலீட்டில் செமிகண்டக்டர் தொழில்நுட்பம் அமைக்க மைக்ரோசிப் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். கோவையில் 150 கோடி ரூபாய் முதலீட்டில் செமிகண்டக்டர் உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்க ஈல்ட் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது. கோவை விமான நிலையத்தில் குரங்கு அம்மை நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஆய்வு. தமிழ்நாட்டில் உள்ள விமான நிலையங்களில் குரங்கம்மை பரிசோதனை முகாம் நடத்தப்படும் என்றும் பேட்டி. மதுரையில் எம்எல்ஏ கோ தளபதி வீட்டின் முன்பு தீக்குளிக்க திமுக நிர்வாகி உயிரிழப்பு. மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் மேலும் 3 பேர் மீது குண்டாஸ். மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் உத்தரவின் பேரில் நடவடிக்கை. கோவையில் அனுமதியின்றி பிரியாணி போட்டி நடத்தியதாக உணவகம் மீது போலீசார் வழக்கு பதிவு. மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளது. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் இடிந்து விழும் நிலையில் செயல்படும் அங்கன்வாடி மையம். குழந்தைகள் நலன் கருதி புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை. விருதாச்சலத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் மக்கள் அவதி. சுத்தமான குடிநீரை விநியோகம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதி. குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்ததால் கடும் வெள்ளப்பெருக்கு. குற்றால மெயினருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 5349 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 116 அடியாக உள்ள நிலையில் 12700 கன அடி நீர் வெளியேற்றம். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி.
அடுத்த சில தினங்களில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஒடிசா நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதியின்றி நோயாளிகள் அவதி. தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கும் அவலம்.